ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலக்ட்ரான் டெக் தம் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 வாட்ஸ் ஜேபிஎன்ற பிராண்டோட ஆம்பிளிஃபையர் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இன்றைக்கி. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஜேபிஎல் சப்வூஃபர் அந்த மாதிரி, இல்லை அக்குஜா சப்வூஃபர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜேலாம் போடுற மாதிரி இருந்தால் சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேஸ் எஃபெக்ட்டும் சரி அது மாதிரி வாய்ஸும் சரி, நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதாலும் சரி, இல்லை பேஸ் யூஸ் பண்ணுறதாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அதோட கிளாரிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இருக்குது ஆம்பிளிஃபையர் இன்பில்ட்டாக. அதை காமிக்கிறேன் பாருங்கள் என்னென்னு. ஃபஸ்ட்டு வெளியே ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஆம்பிளிஃபையரில் இருக்குமே நார்மலாக கண்ட்ரோல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேனல் 1 சேனல் 2 ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மோனோ ஆம்ப் தான், ஸ்டீரியோ ஆம்ப்லாம் எதுவுமே இல்லை. சேனல் 1 சேனல் 2 எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம மிக்சர் யூஸ் பண்ணுறோம் பின்னாடி அதுக்கு கொடுத்துருக்காங்க. சேனல் 1 பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை சேனல் 2வில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எது ஒர்க் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டனை பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி சுவிட்ச் ஆன் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். அது இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று மைக் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக பாட்டு ஓடிட்டுருக்கோம், அந்த டைமில் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் பவர் சுவிட்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக லைட் கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட் லைட்டு எந்த அளவுக்கு எது எல்லா ஆம்பிளையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைட் வரைக்கும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரே ஐடியா அதுலேயே நின்று எரியக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் எந்த ஆம்பிளிஃபையர் ப்ராப்ளம் வந்துடும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பிளும் இல்லை, நீங்கள் எவ்வளோ ரேட்டு கொடுத்துவாங்கன்னு சரி, லைட்டு ஏறி இறங்கலாமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக ரெட் கலரில் மட்டும் அப்படியே ஒரே இதாக ஸ்டாப் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் போயிடும், இல்லை ஆம்ப் ப்ராப்ளம் வச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. மைக் கொடுத்துரு மொத்தம் 4 மைக் போடலாம். அதில் ஃபஸ்ட்டு மைக் பார்த்தீங்கன்னா மெயின்லேயே கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மைக் ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேணால் பின்னாடி இருக்க மைக்குக்கு போங்க, அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மைக்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மைக் 1, மைக் 2, மைக் 3, மைக் 4 4 மைக் போடலாம். லைன் 1 பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் சாங்கோடது. இந்த ஹைன்றது பார்த்தீங்கன்னா பேஸு, ஹைன்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் அந்த நம்ம சில்னஸ்லாம் கேட்குற மாதிரி டியூட்டருக்கு சில்னஸ் கொடுக்குற பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அது. இங்கே பேஸு ட்ரிபிள்னு கொடுக்கல, அது பதில் ஹைன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாஸ்டர் வால்யூம். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேபினெட் பார்த்தாலே தெரியும், ஆம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இது ஒரு 500 வாட்ஸு ஆம்ப் மாதிரி தெரியல, ஒரு 1000 வாட்ஸ் 1500 வாட்ஸ் ஆம்ப் மாதிரி. இது வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 kgக்கு மேலே தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது 500 வாட்ஸ் தான், ஆனால் 15 kgக்கு மேலே தான் வருது ஆம்ப்பு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பை பிடிச்சி தூக்குது பார்த்தீங்கன்னா கிரிப்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இரும்பு கூட இல்லை, இது ஃபுல்லாக அலுமினியம். இது ஃபுல்லாக அலுமினியம் தான். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனுக்காக மேலே வந்து அந்த பிளாஸ்டிக் மாதிரி மெல்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். அது கேபினெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ அப்படியே பின்னாடி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைடு. உங்கள் அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனானா கேபினெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பனானா ஜாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று பனானா ஜாக்கெட் கொடுக்குறது ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஈஸியாக ப்ளக் பண்ணி ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒயரை. இப்போ நார்மல் அக்குஜா ஆம்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு லூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையில்ல, நம்ம நார்மலாக லூஸ் பண்ணாலும் லூஸ் ஆகிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயர் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா காமன் இது 416 ohms 70 volt 100 volt ஃப்ரெண்ட்ஸ். 120 volt இதுனா இது வரைக்கும் 120 volt இந்த ஆம்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். அக்குஜா ஆம்பு கூட நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது கூட 100 volt தான் இருக்குது. ஆனால் இதில் தான் 120 voltனு தனியாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இது இல்லை 4 ohms 16 ohms கொடுத்துருக்காங்க. இதில் என்ன டவுட்னா 4 இல்லை 16 ohms 2 தான் போடணுமா, இல்லை 4லேருந்து 16 ohmsக்குள்ளே இருக்க ஸ்பீக்கர் எல்லாமே போடலாமா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கொஞ்சம் டவுட் இருக்குது, இது என்னன்னு கரெக்டாக தெரியல. முன்னாடி காமிச்சிருப்போம் உங்களுக்கு சேனல் 1 சேனல் 2ன்னு ஒரு ப்ளக்கு கொடுத்து வச்சு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ஸ்பீக்கரில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது சேனல் 1 சேனல் 2 ஃப்ரெண்ட்ஸ் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மெயின் பவர் கார்டு ஒயர். அது ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா 10 ampere ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூஸோட சாக்கெட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த ஆம்பில். ஃபியூஸோட சாக்கெட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது நார்மலாக எடுக்க முடியாது, நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் ஃபியூஸே எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே நம்மளுக்கு. கூலிங் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். மைக் 2, மைக் 3, மைக் 4. மைக் 1 ஃப்ரண்ட்டில் பார்த்தோம், மைக் 2, மைக் 3, மைக் 4. அதே மாதிரி தான் கீழே இன்புட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பாட்டு கொடுக்குறீங்கன்னா அதையும் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது
உள்ளே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்காது. நீங்கள் பாட்டு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க் ஆகும், மைக் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு நீங்கள் மைக்கு வந்து இப்போ நீங்கள் நார்மல் அக்குஜா ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா மைக் சாக்கெட்டில் போய் நீங்கள் பாட்டு கொடுத்தீங்கன்னா சவுண்டு ஓவராக கத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது நம்ம லைட்டாக மைனூட்டாக தான் பேசுவோம், அதை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி தான் மைக்கில் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பாட்டெலாம் போட்டோன்னு வச்சுன்னா ரொம்ப ஓவராக கத்தும், கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம எது கொடுக்குறோமோ அதே மாதிரி உள்ளே கன்வெர்ட் பண்ணிக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் அவுட்புட்டு இன்புட்டு. முன்னாடி காமிச்சிருப்பேன் லைன் 1 கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் தான், 3 பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்க தெரியல, இதே மாதிரியே கொடுத்துருக்கலாம். இது மாதிரி கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்பிளிஃபையருமே சரி, இல்லை எல்லா மிக்சரும் சரி இந்த மாதிரி அவுட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் மட்டும் தான் இந்த மாதிரி அவுட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட்டு ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, லெஃப்ட் ரைட் பார்த்தீங்கன்னா மோனோ தான். இது நீங்கள் லெஃப்ட் ரைட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா அது கன்சிடர் பண்ணி மோனோவாக கன்வெர்ட் பண்ணிக்க உள்ளே. அது இல்லை நீங்கள் 1 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், 2 கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், நீங்கள் இல்லை 2த்துலையுமே சேர்த்து கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதே இன்புட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கும் அது அவுட்புட் கொடுத்துருங்க. எதுவுமே ஒரே பின்னாக கொடுத்துட்டாங்க. இல்லை இதுவாது அவுட்புட்டுக்காக இந்த பின் கொடுத்துருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பின்னு கிடையாது கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் 3 பின்னும் இன்னொரு பக்கம் வந்து மைக் சாக்கெட் பின்னும் கிடைக்கிறது கஷ்டம். அவ்வளோ இதில் நிறைய கடையில் கிடைக்காது. அது ஒன்று தான் இல்லை ட்ராப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்பில்ட்டாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பிளிஃபையர் உள்ள எப்படிலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆம்பிளிஃபையரோட இன்சைடு நல்லா சுத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ அக்குஜா ஆம்பு மற்ற பிராண்ட் ஆம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொச்சன்னு இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் எதுவுமே இல்லை. ஒயரிங் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கொச்சன்னு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டீசெண்டாக இருக்குது. நம்ம கண்ட்ரோல்ஸ் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அட்டாச் ஆகி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பேஸ் ட்ரிபிள் போர்டு இது வரைக்கும் பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் மைக்கு கொடுத்தா ஒரு மாதிரி எடுத்துக்கும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பாட்டு கொடுத்தா ஒரு மாதிரி எடுத்துங்க சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி போர்டு பார்த்தீங்கன்னா இதிலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. நீங்கள் எது கொடுக்குறீங்க அதுக்கேற்ற மாதிரி அதை ஆடியோ வந்து சரி இல்லை மைக் வந்து சரி அது இதுமாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இன்புட் வந்து தந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரெக்டிஃபையர். இது நம்ம ஏசி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிசியாக மாற்றுறது. இது வந்து எல்லாமே ஹெவியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 500 வாட்ஸ் ஆம்ப் மாதிரி தெரியல, ரொம்ப அதிகம் 1000 வாட்ஸ் அந்த மாதிரி ஆம்ப் மாதிரி இருக்குது பார்த்தாலே. இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. மெயின் டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லா ஆம்பிளிஃபையர்லையும் இருக்கும். இப்போ அக்குஜா வாங்க போனாலும் சரி, இல்லை ஸ்ட்ரேஞ்சரு இல்லை மீதா வாங்க போனாலும் சரி, 1000 வாட்ஸ் 500 வாட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி ட்ரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு பவர் லாஸ் நிறையவே இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பாட்டு போடாமல் ஸ்பீக்கர் கனெக்ஷன் எதுவுமே கொடுக்காம ஆம்பிளிஃபையர் மட்டும் ஆன் பண்ணாலே ஒரு வைப்ரேஷன் மாதிரி வரும். அது பார்த்தீங்கன்னா அது பவர் லாஸு, அதெல்லாம் ஹீட்டிங் இஷ்யூ. நீங்கள் பாட்டு போடலனாலும் சரி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆன் இருக்குது ஒரு இது தெரியும், ஒரு வைப்ரேஷன் மாதிரி ஆம்பிளுக்கு தொட்டாலே தெரியும், ஒரு கிர்ன்னு ஒரு வைப்ரேஷன் வரும். ஆனால் அந்த மாதிரி இதில் எதுவுமே வராது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. மெயினாக ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஹெவியான சவுண்டு வச்சு ஓட்டினாலும் சரி ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக வராது. இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ். டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குற ஆம்ப் நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் 2-3 ஆம்ப்பு நிறைய ஆம்ப் பார்த்துருக்கேன் அவுட்டோர் ஆம்ப்லாம். ஆனால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் நான். அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுனா இஎன்டி ட்ரான்ஸ்ஃபார்மரில் தான் அக்குஜாலே வரும். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்திருக்கு. இதோட இதுக்கு காமிக்கிற பாருங்க. கரெக்டாக தெரியுதான்னு தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சைடில் இருக்கிறதால நம்மளால் கேமரா வச்சு ஃபோக்கஸ் பண்ண முடியல. நார்மலாக பார்க்க முடியல கரெக்டாக எப்படின்னு தெரியல. மெயின் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் இது மொத்தம் பார்த்தா 10 ஐசி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஐசி கனெக்ட் பண்ணாமல் இதை மட்டும் கனெக்ட் பண்ணிங்கனாலே 1 2 3 4 5 அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்மளுக்கு தெரியல. அது இப்போ சாட்சி வச்சுக்கிறதால அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐசி உங்களுக்கு தெரியும், இந்த கம்பி சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் கீழே இருக்க ஐசியும். மொத்தம் வந்து 10 ஐசி, மொத்தம் 500 வாட்ஸ். இது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 ஐசி சேர்த்து 100 வாட்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி மொத்தம் 10 ஐசினா இந்த ஐசியும் கீழே இருக்க ஒரு ஐசியும் சேர்த்து 2 ஐசி சேர்த்து 100 வாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ 2 சேர்த்து ஒரு ஐசி ஆகும், திருப்பி 2 சேர்த்து 100 ஐசினா அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 10 ஐசி சேர்த்து 500 வாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடுத்தால் என்ன பெனிஃபிட்னா பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸோட கிளாரிட்டி பேஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து 500 வாட்ஸ் ஆம்ப் தான், ஆனால் 1000 வாட்ஸ் பேஸு லோடு போட்டு பார்த்துட்டு செக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு இறச்சலும் வந்ததில்லை. அந்த லோடு எடுக்க முடியலன்னா ஆம்ப் வந்து ஒரு மாதிரி அவுட்புட் வந்து ஒரு இறச்சலாக தெரியும் நம்ம ஸ்பீக்கருக்கு.
ஒரு கரகரன்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி இது எதுவுமே வந்ததில்லை இதில். அந்தளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியரிட்டியாக இருக்குது. மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அதால் தான் பார்த்திங்கன்னா பவர் லாஸ் இல்லை. இன்னொன்று ஹெவியாகவும் இருக்குது. பேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணீர்னு இருக்குது. என்கிட்ட 15 இன்ச்சு பேஸ் நினைக்கிறேன். அதில் போட்டு செக் பண்ணியிருக்கேன். 1000 வாட்ஸு. அதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பு நல்லாவே இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக பார்த்திங்கன்னா ரிலே, ஹீட் ப்ரொடக்ஷனு, ஓவராக இல்லை ஃபேன் நம்ம ஞாபகம்லாம் கவனிக்காமல் விட்டோம், இல்லை ஃபேன் ஓடாமல் ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆம்ப்பு கட் ஆஃப் ஆகிடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரிலே இருக்குது. ரிலே எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற அவுட்புட் ஒயர் ஸ்பீக்கர் போது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒயர் ப்ளஸும் மைனஸும் நம்ம ஞாபகம் ஜாயின் பண்ணிட்டோம், இல்லை அது ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு மொத்த ஆஃபுமே பார்த்திங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இது எல்லா ஆப்பிலுமே நார்மலாக இருக்கிறது தான். நீங்கள் நார்மலாக ஒரு 500 வாட்ஸு இல்லை 250 வாட்ஸ் வாங்க போனாலே அதிலே இருக்கிறது தான். இன்னும் ஒன்றா இப்போ நீங்கள் 500 வாட்ஸ் ஆப் வாங்கும்போது கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். அதோட ஃபியூச்சர் ஒர்க் ஆகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஒர்க் ஆகும். இதுன்னு இல்லை, எல்லா ஆப்புமே தான். 500 வாட்ஸுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னே தெரியல எனக்கு. இல்லை அது ஹீட்டு எவ்வளோ ஹீட் ஆகுன்னு இது பண்ணுறதா அது என்னன்னு தெரியல எனக்கு. அது மட்டும் யாருங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில். ஆம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கும்போது ஒரு 500 வாட்ஸ் ஆம்ப் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்ன சொன்னால் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இது நீங்கள் மேலேருந்து பார்த்தா தெரியும். கேபினெட் தான் ரொம்ப பெருசு தவிர, ஆனால் உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிட்ட வச்சுன்னா கேபினெட் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பெருசு பண்ணது காரணம் பார்த்திங்கன்னா ஹீட் அந்தளவுக்கு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ப் உள்ள. ஏன்னா இவ்வளோ பெருசாக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீட் அந்தளவுக்கு தெரியாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐசிக்கும் ரெக்டிஃபயருக்கும் பார்த்து நடுவில் பிளேட் மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னே தெரியல இது. ஏன்னா இதால் எந்த எதனா இஷ்யூ இருக்குமா, இது வச்சதால் ஏன்னா வேறு எதனா இப்போ இது இருக்குமா என்னன்னு தெரியல. இது எதுக்காக இவ்வளோ பெரிய பிளேட் வச்சுருக்காங்க தெரியல. மெட்டல் பிளேட் தான் அது. எதுக்காக வச்சுருக்காங்க தெரில. இல்லை இதோட ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா இல்லை ரெக்டிஃபயர் போகக்கூடாதுன்னா, இல்லை ரெக்டிஃபயர் ப்ராப்ளம் வந்து வெடிச்சதுன்னா இதுக்கு எதனா ஆகக்கூடாதுன்னு தெரியல. எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ கரெக்டாக அந்த நீட்டுக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அலுமினியம் பிளேட் நீட்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பிளேட் வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல அது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் டிஜே யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் கொஞ்சம் பெரிய ஆம்ப் வாங்கிட்டான், 1000 வாட்ஸு. அந்த வீடியோவும் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கேட்டிருக்கேன். ஏன்னா அவனுக்கு அப்பப்போ டிஜே போயிருக்கிறதால ஆம்பிளிஃபையர் கொஞ்சம் டிமாண்டாகவே இருக்காது. கேட்டிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் சேல்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அப்படியே ஒரு ரிவ்யூ போட்டு சேல்ஸ் சொல்லிடலான்னு. உங்களுக்கு யாராவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்பரை தரேன் உங்களுக்கு. அவங்க கால் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.